இதுக்கு பேர் என்னன்னா மெரிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே 4 கட்டை, மேலே 4 கோல் இருக்கும். அதோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். அது எப்படின்னா நம்ம ஜரிகை போடும்போது இப்போ நான் மெரிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ எப்படின்னா இது கணக்கு எப்படின்னா 1 3 ஃபஸ்ட்டு ஒரு கட்டை மெரிக்கணும், அது ஜரிகை. அதுக்கப்புறம் 2 கட்டை சேர்த்து மெரிக்கும்போது அது பட்டு. அது எப்படின்னா அப்படி நம்ம ஒரு ஜரிகை நம்ம மெரிக்கும்போது, அதாவது ஒரு கட்டை மெரிக்கும்போது இப்போ நான் மெரிக்கிறேன் பார்த்தீங்களா 2, அது மெரிக்கும்போது ஜரிகை போட்டுக்கணும். இப்போ போட்டுனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 2 மெரிக்கும்போது பட்டு. அது மெரிச்சிட்டு நம்ம பலகை அடிக்கும்போது அது உள்ளே மிங்கில் ஆகும், துணியில் மிங்கில் ஆகும். அதுக்கு தான் இதுக்கு பேர் மெரிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம ஒன்று மாற்றி 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 நெய்யணும். அதாவது ஒரே அணிவரிசையாக நம்ம மெரிக்கணும். அது எப்படி அணிவரிசைனா எப்படிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் இருக்கிறது ஒரு கோலை கார்னரில் ஒன்று மெரிச்சிட்டு அது ஜரிகை. அதுக்கப்புறம் அது 2 சேர்த்து மெரிச்சா பட்டு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் செகண்டில் அதாவது 3வது மெரிச்சா ரைட் சைட்லேருந்து 3வது கோல் மெரிச்சா அது ஜரிகை. அது 2 பட்டு சேர்த்து மெரிச்சா அது பட்டு. இப்படி தான் நம்ம மாற்றி மாற்றி நினைக்கிறோம். இதுக்கு பேர் அணிவரிசை. இதுக்கு பேர் என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, அணிவரிசைனா 1 3 2 4 அப்படின்வாங்க. அதை ஜரிகை மட்டுமே சொல்லுவாங்க. 1 மெரிச்சா ஜரிகை, அதுக்கப்புறம் 2 சேர்த்து மெரிச்சா பட்டு. புரியுதுங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சேலை நெய்யும் போது எப்படி நெய்கிறோம், அதுக்கு இப்போ நம்ம நெய்கிறது இதுக்கு பேர் ஏர் இண்டியா கோர்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃப்ளைட் எப்படின்னு நம்ம டேக் ஆஃப் ஆகுது, கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆகும். சேரீ ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் போகும். இப்போ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நெய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 டேஸ் கூட ஆள் இருந்தாங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். இப்போ இதில் எப்படின்னா, இப்போ இதில் ஒரு ஈனைன்னு ஒன்று இருக்குது, அதாவது பண்ணைன்னு சொல்லுவாங்க. நான் கையில் வச்சு அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பலகை தெரியுதுங்களா, அந்த 2 பலகைக்கும் கேப்பில் ஒரு ஸ்டீலால் ஆன சின்னதாக கோடு போட்ட ஒரு பண்ணைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பண்ணைன்னு சொல்லுவாங்க. அந்த பண்ணையில் எப்படி இழை இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டினேன் பார்த்தீங்களா புனைக்கிறது, அந்த மாதிரி புனைச்சி பழைய பட்டை வெளியே எடுத்துகிட்டு புது பட்டை உள்ளே எடுத்துன்னு வந்துடுவாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாக தான் 3வது வீடியோ இது. இதுக்கு முன்னாடி நான் ப்ளவுஸ் நெஞ்சேன். அது சில காரணங்கள்னால சரியாக எடுக்க முடியல. என்கிட்ட ட்ரைபாட் இல்லைன்றனால நானே ஒருத்தர் வீடியோ பிடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அதில் பிடிக்க முடியல. சரி, அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக சேரீ நெய்கிறதே காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கார்னரில் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விரல் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விரல் அளவுக்கு ஒரு ஈனையில் 8 இழை கணக்குப்படி. அதே மாதிரி அந்த கார்னரில் ஒரு கேப்பில் 8 இழை, அதாவது ஒரு ஈனைன்னா ஒரு கேப்பு அப்படின்னு தான் கணக்கு. நாங்கள் ஈனைன்னு சொல்லுவோம். ஒரு ஈனையில் 8 இழை கேப்பு. மீதி இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எப்படின்னா 2 இழை, அதாவது சிங்கிள் இழை இன்னொரு சிங்கிள் இழை சேர்த்தா 2 இழை. அதில் ஒரு ஈனையில் ஒரு கொலிகை அப்படின்வாங்க. ஒரு கொலிகை அப்படின்னா 1லேருந்து 3வது கோல். இப்போ நம்ம மெரிக்கும் போது அந்த கோல் அழுத்தது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன்.
அந்த கோல் அழுத்தும் போது இப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 4 கோடு இருக்குது, 4 கோல் இருக்குது, கீழே 4 கோல். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 8 கோல்னு சொல்லுவாங்க. 8 கோல் சேலையில் ஏர் இண்டியா கோர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ நெய்யறதை காட்டியிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.